யூனிட் 8 யூனிட் 9 தமிழகத்தோட வளர்ச்சி நிர்வாகத்தில் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய கிளாஸ் நோட்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துலாம். தமிழக கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிவித்த ஆண்டு 1970. தமிழக கல்லூரிகளில் தமிழ் வந்து பயிற்று மொழியாக அறிவித்த ஆண்டு 1970. அடுத்தது ரெண்டாவது கொஷின் பார்த்திங்கன்னா, காவலன் SOS செயலி எந்த அரசு அறிமுகப்படுத்தியது? காவலன் SOS செயலி வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிமுகப்படுத்தியது. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் டேஷ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறதுனா நெல் பயிர் உற்பத்திக்காக தான் அதிக அளவு நிலம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, மத்திய உணவு திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டை என அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யார்? மத்திய உணவு திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டை என அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் வந்து கருணாநிதி. இது வந்து தமிழக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகத்தினை பற்றின டாபிக் தான் இது. ஸோ எல்லாமே தமிழக ரிலேட்டடாக தான் வரும். அடுத்தது தமிழ்நாட்டோட இந்த கேள்வி, முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் வந்து கோயம்புத்தூர். 2010 வந்து நடந்துச்சு முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு. அடுத்தது, தமிழக முதலமைச்சர் ஜனவரி 12 நாளை புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாளாக கொண்டாடப்படும் என அறிவிப்பு. ஜனவரி 12 அப்படின்ட்டு தமிழக முதல்வர் வந்து அறிவித்தார். அடுத்தது, தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குவது எது? குளோரிசோ சூப்பர்பா. குளோரிசோ சூப்பர்பான்றது தான் தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குகிறது. அடுத்த கேள்வி, 2021 தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட உயர்தர ரக சிமெண்டின் பெயர் என்ன? வலிமை. 2021 தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட உயர் ரக சிமெண்டோட பெயர் வந்து வலிமை. நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு அரசு திட்டம் பற்றியது. மாநிலம் முழுவதும் பிளாக் செயின் உள்கட்டமைப்பு. மாநிலம் முழுவதும் பிளாக் செயின் உள்கட்டமைப்பு. ஸோ தமிழக கல்லூரி தமிழ் பயிற்று மொழியாக அறிவித்த ஆண்டு 70. அடுத்தது, SOS செயலி எந்த அரசு அறிமுகப்படுத்தியதுன்னா தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டின் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுகிறது, நெல். நெக்ஸ்ட்டு, மதிய உணவு திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டை என அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் கருணாநிதி. முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர். 2010. தமிழக முதலமைச்சர் ஜனவரி 12 நாளை புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாளாக கொண்டாடப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குவது, அதோட அறிவியல் பெயர் வந்து குளோரிசோ சூப்பர்பா. 2021 தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட உயர்தர ரக சிமெண்டின் பெயர் என்னன்னா வலிமை. நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு அரசு திட்டம் பற்றியது. மாநிலம் முழுவதும் பிளாக் செயின் உள்கட்டமைப்பு. தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கே அமைந்துள்ளது? தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் வந்து எக்மோரில் இருக்குது. கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உணவு மற்றும் உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம். கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உணவு மற்றும் உதவி திட்டத்தோட பெயர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம். நலமான தமிழக திட்டம் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநர்களால் செயல்படப்படுகிறது. நலமான தமிழக திட்டம் வந்து பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகம் செயல்படுகிறது. நெக்ஸ்ட், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்டம் எத்தனை கிலோமீட்டரை கொண்டது? 45 கிலோமீட்டரை கொண்டது. தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை. நெக்ஸ்ட், தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் நிறுவப்பட்ட ஆண்டு 1971. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் வந்து நிறுவப்பட்ட ஆண்டு 1971 ஆண்டு. அடுத்தது, அன்னபூர்ணா மகிழா மண்டல திட்டம் கூறுவது மகளிருக்கு அதிகாரமளித்தல். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் எதுனா 2014. 2014 தான் மனித உறுப்பு மாற்று ஆணையம் வந்து தொடங்கினாங்க. 2014 ஆண்டு. இது வந்து ஒரு ரேண்டமாக தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். முதல்ல வந்து காலையில் கொஞ்சம் நேரம் வந்து யூனிட் 8 யூனிட் 9 வந்து ஒரு 1 ஹவர் படித்தேன். நோட்ஸ் எடுத்தது உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 ஹவர் வந்து யூனிட் 8 யூனிட் 9 படித்ததுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்திருக்கேன். மேக்ஸ் கொஞ்சம் நேரம் போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அதுலேருந்து ஒரு 2 கொஷின் செலக்டடாக ஒரு 2-3 கொஷின் போட்டு பார்த்தேன். ஸோ அதையும் வந்து ஷேர் பண்ணிடலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து அதை வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, ராஜா மற்றும் ராணி தற்போதைய வயதுகளின் முறையே 40, 36 எனில் 4 ஆண்டுகளுக்கு பின்னர். இங்கே முதல்ல ராஜான்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ராணின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கேள்வி கேட்கும்போது ராணி ராஜான்னு மாற்றி கேட்டிருக்காங்க. அதை நல்லா கவனிக்கணும். வயதுகளின் விகிதம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, ராஜாவுக்கும் ராணிக்கும் இப்போ தற்போது என்ன வயது? அட் ப்ரெசண்ட் வந்து 40. ராஜாவுக்கு
40, ராணிக்கு 36. சரிங்களா? ராஜாவுக்கு 40, ராணிக்கு 36. இப்போ 4 ஆண்டுகளுக்கு அப்புறம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வந்து 4 வந்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஆஃப்டர் 4 இயர்ஸோட இது 44, 40 புரியும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஆண்டுகளுக்கு பின்னர் ராணி மற்றும் ராஜாவுடைய வயதுகளின் விகிதம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இது ராஜாவுக்கு விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும், இதை தான் முதல்ல போடணும், அதுக்கப்புறம் இதை போட்டோம்னா நமக்கு வந்து இதை அடித்தோன்னா 10:11 வரும். இதுதான் ஆன்சர். ஸோ கேள்வியே வந்து ட்விஸ்ட் வச்சுருக்கதே வந்து இவங்க இங்கே தான் வச்சுருக்காங்க. அதை நம்ம கவனித்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது ராமனின் வயது அவரின் 2 மகன்களின் வயதுகளின் கூடுதலைப் போல 3 மடங்கு. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களின் 2 மகன்களின் வயது கூடுதலைப் போல 2 மடங்கு எண்ணில் ராமனுக்கு தற்போது வயது யாது? இதை மாதிரி கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் கொடுத்துருக்காங்க, ராமன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ராமன்றவர் வந்து ஒரு அப்பா கேரக்டர், 2 மகன் கொடுத்துருக்காங்க. ஸோ ராமனின் வயது அவரின் 2 மகன்களின் வயதுகளின் கூடுதலைப் போல் 3 மடங்கு ராமனுக்கு அப்பாவுக்கு. சரியா? இப்போது 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களின் 2 மகன்களின் வயது. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர்களின் 2 மகன்களின் வயது கூடுதலைப் போல் 2 மடங்கு. சரியா? இது வந்து 2 மடங்கு. இதை மாதிரி இதுதான் டேட்டா கொடுத்துருக்க டேட்டா. இதுதான். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், முதல்ல இருக்க டேட்டா படி நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 2 விகிதம் கொடுத்தோன்னா ஒன்று வந்து எக்ஸாக வச்சுக்கணும். அப்படி எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இந்த மாதிரி மாறுது. அப்போது வந்து ஈக்குவல் டு 2ன்னு வரும். கீழே வந்து என்ன வரும், எக்ஸ் வரும். ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் தான் 1 தான் இருக்குது, எக்ஸு. ஆனால் 2 மகன்றதால 10ன்னு போட்டுக்கோம். இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய இடமே. சரியா? இங்கே கீழே என்ன வரும், 1 வரும். இப்போ ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். 3x 5 2 into x plus 10ன்னு போட்டுடலாம். 3x 5 2x 2 10 20ன்னு போட்டுடலாம். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும், 5 அந்த பக்கம் கொண்டு போயிடணும். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 15ன்னு வரும். கேள்வி அதோடு முடிஞ்சிச்சு. தற்போதைய வயது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. தற்போதைய வயது சப்ஸ்டிட் பண்ணும்போது 45 5 மிச்சம் 1 3 1 3 4 45 வயது. இதுதான் கேள்வியாக கொடுத்துருக்காங்க. ராமனுக்கு தற்போதைய வயது என்ன, 45 வருடம். தேங்க்யூ.